நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus Pad 3 பத்தாங்க பார்க்க போறோம். அமேசான் ஆப்ஷன்ல லான்ச் ஆக போகுது. லான்ச்சிங் டேட் மென்ஷன் பண்ணல. இதோட பிரைசிங்கும் தெரியாது. பட் ஆனா இந்த பேட பொறுத்தவரை 2 வைப்ரன்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட் போன வருஷம் கன்சிடர் பண்ணுவோம். Pad 2க்கு Pad 3 என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அது போக இந்த ஈகோ சிஸ்டம்ல இந்த ஆப்பிள் பேட கம்பைல் பண்ற அளவுக்கு இல்ல தம்சம் பண்ற அளவுக்கு இதுல இம்ப்ரூவ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்களா? ஏன்னா இந்த வட்டம் கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா NFC சப்போர்ட் இருக்கு. இந்த NFC சப்போர்ட் வச்சு என்ன செஞ்சுக்கலாம். அது போக இந்த கீபோர்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செப்பரேட்டா ஒரு கீ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக செப்பரேட்டாவும் நம்மளால கீபோர்ட நம்ம பேடோட அட்டாச் பண்ணாம நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். போன வருஷம் டிஸ்பிளேக்கு இந்த டிஸ்பிளே இன்னும் மிக பிரம்மாண்டமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அலுமினியம் பில்டால கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோடையும் இந்த பேட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பிரைசிங் தெரியல. பட் இன்னைக்கு OnePlus Pad 2 பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு அமேசான்ல சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும் போது இந்த OnePlus Pad 3 இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்? ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு வேலை 50,000 ரூபாய்க்கு இதோட பிரைசிங் இருக்கும் பட்சத்தில் நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தி தாங்க நீங்க டீடைலா பிரீஃபா பார்க்க போறோம். இதோட எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த OnePlus Pad 3 இதாங்க இதோட பாக்ஸ். ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி OnePlus லோகோட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நமக்கு பேட் ஒரு ரேப்பர் சுத்தி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24 பார் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. OnePlus Pad 3 அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா கம்மிங் சூன் அவங்களே போட்டிருக்காங்க. ஆனா லான்ச்சிங் டேட் சுத்தமா நம்மளுக்கு தெரியல. அண்ட் இதோட பிரைசிங்கும் நமக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா OnePlus Pad 2 இன்னைக்கோட பிரைசிங் 40,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. அப்படி உள்ள பட்சத்தில் இந்த 50,000க்கு இந்த பேட் ஒர்த்தா அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு சிங்கிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஏரியா சிங்கிள் ஸ்ட்ரைட்டரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டர்ல OnePlus லோகோவும் அண்ட் பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் பில்டால கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சட்டரான டிசைனா இருக்கு. சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பாட்டம்ல போக்கோ பின்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது எதுக்குன்னா கீபோர்டு அட்டாச் பண்றதுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இதுல கிட்டத்தட்ட 8 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து இதுல எப்பயும் போல உங்களுக்கு 2 HD மைக்ஸ் ஃபார் கால் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த இதுல சிம் போட முடியாது. ஒன்லி வைஃபை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டைப் சி போர்ட் ஃபார் சார்ஜிங் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் ஒரு 675 கிராமும் அண்ட் திக்னஸ் 6 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ போன வருஷம் கன்சிடர் பண்ணுவோம் திக்னஸ் ரொம்ப மெல்லிசா இருக்கு. ஆனா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் இங்க டிஸ்பிளே தான். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு செம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டிஸ்பிளே தாறுமாறா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ டிசைன் ஃபேக்டர் எந்த ஒரு குறையும் இல்லாம செம்ம சட்டரான நல்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் OnePlus Pad 3 டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த பேடோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 13.2 இன்ச்ல 3.4K ரெசல்யூஷன் பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் 12-bit பேனல். இதுல 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 900 nits பிரைட்டரான ஒரு IPS LCD டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர் டவுலி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. சோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் தாறுமாறா இருக்கு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் வேற லெவல் எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிக்கர் சைஸ் பேனலா இருக்கனால ரெசல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 3.4K ரெசல்யூஷன் உள்ள ஒரு பேனல் அண்ட் 12-bit பேனல். கலர் அக்யூரசி தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் OTT ஆப்ல பாக்குற வீடியோவோ
தாறுமாறா இருக்குங்க. நிஜமாவே ஒரு அட்டகாசமான பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸோட இதோட டிஸ்பிளே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த பேட்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதோட வெயிட் 675 கிராம் அண்ட் திக்னஸ் 6 mm அண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15 அதுக்கு மேல ஆக்சிஜன் OS 15 சப்போர்ட், LPDDR5X UFS 4.0 சப்போர்ட்டும், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் 8 ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் அதுல 4 ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஊஃபர் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கு அண்ட் HDC சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.4, 2 மைக்ரோஃபோன் அண்ட் ஃபேஸ் அன்லாக் தான் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடையாது. அட் அ டைம் 3 ஆப் வந்து அட் அ டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஸ்மார்ட் கீபோர்ட் சப்போர்ட் இருக்கு, பென்சில் சப்போர்ட் இருக்கு அண்ட் இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் ஒரு 34,857 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அட் அ டைம் நீங்க வந்து டூயல் ஃப்ளோட்டிங் விண்டோஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மெயின் ஸ்கிரீன்ல டூயல் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் ஸ்கிரீன் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு அட்டகாசமான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் இந்த டேப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 12,140 amps பேட்டரி வித் 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு ஆம்ஸ் பேட்டரி இருந்தாலும் இதோட திக்னஸ் வெறும் 6 mm தான் அண்ட் இதோட வெயிட் வெறும் 675 கிராம் வெயிட் தான். சோ ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவ்வளவு ஆம்ஸ் பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 60 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு சூப்பரான மேக்ஸிவான பேட்டரி பேக்கப் இந்த டேப்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். இதோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 13 MP, ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. சோ இங்க டேப் கேமராவுக்கு கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் எந்த பிராண்டும் கொடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சென்சார் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 8 MP தான் இருக்கு. ஓகே குட். ஒரு கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்றதுக்கு, ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு, ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோருமே இங்க செல்ஃபி கேமரா நல்லா பிக் ஆகுது. பிரைமரி சென்சார் நல்லா இருக்கு. பட் ஆனா இதுல 4K வரைக்கும் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஃப்ரண்ட்ல 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த டேபை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த டேபை பொறுத்தளவு போன வருஷம் மாதிரி பிளாக்ஷிப் சிப்செட்டோட இந்த வருஷத்துக்கு பிளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 8 Eliteோட ஒரு 3 மார்க்கெட்டோட கலர் இறக்கிருக்காங்க. ஆண்டினோ 830 இருக்கு. ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, LPDDR5X UFS 4.0 சப்போர்ட், ஓவரால் ஒரு தாறுமாறான டிஸ்பிளே வித் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட சூப்பராகவே இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. ஓவரால் இங்க ஒரு டேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மல்டி விண்டோஸ் ஓபன் பண்றாகட்டும், ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அட் அ டைம் 3 ஆப்ஸ் ஓபன் பண்ணி கன்சிடர் பண்றதுக்கு, வித் கீபோர்ட் சப்போர்ட் யூஸ் பண்றதுக்கு, ஸோ எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஆக்சிஜன் OSனே சொல்லிக்கலாம். இந்த ஆக்சிஜன் OS பிளஸ் இந்த சிப்செட்டும் சேரும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. ஸோ ஆல் டேக் பாப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் இந்த டேப்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வித் சூப்பரான அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த டேப் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க OnePlus சைட்ல தானே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த OnePlus Pad 3 இதோட பிரைசிங் கன்ஃபார்மா தெரியல. ஒரு 50,000 ஒரு வேலை ஒரு 50,000 கோட் பண்ணிட்டாங்கப்பா. அப்படி இருந்தா இந்த பேட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட் ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், எல்லாத்துக்குமே ஒரு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்றது, சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த பேட் உருவாக்கியிருக்காங்க. ஒரு அட்மாஸ்பியர் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான அட்மாஸ்பியர் இந்த OnePlus Pad 3ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 50,000 இன்வெஸ்ட் பண்ணி இதோட ஈகோ சிஸ்டம்னு பார்க்கும் போதும் நம்மளுக்கு கீபோர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, பென்சில் சப்போர்ட் இருக்கு. அதெல்லாம் செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஆனா கீபோர்ட்ல இந்த NFC சப்போர்ட் இருக்கு. இந்த NFC சப்போர்ட் வச்சு நம்மளோட போன் OnePlus போன் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணீங்கன்னா நம்ம போனை ஆட்டோமேட்டிக்காவே சிங்க் ஆயிருது. ஸோ நம்ம இது மூலமே அசஸ் பண்ணிக்க முடியும். அது போக இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளோட மேக் புக் இருந்தாலும் நம்ம இதுக்கு மூலமே டைப் பண்ணி நம்மளால அட் அ டைம் சேம் ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நம்ம பிரைமரி ஸ்கிரீனை யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி டேரிஃபும் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த ஆப்பிள் டேபை கம்பைன் பண்ணுதா, அதாவது அதை வந்து துவம்சம் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட ஓன் ஈகோ சிஸ்டம் பொறுத்தளவு. என்னைய பொறுத்தளவு ஆப்பிள் பிடிக்காதுங்க, எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பேஸ் தான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இது எனக்கு பெஸ்டா தெரியுது. அப்ப ஆப்பிள் முக்கியா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் வேற, இதோட ஈகோ சிஸ்டமே வேற. சோ அவங்க விருப்பம் தான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இதுல நான் கன்ஃபார்ம் பண்றேன். சோ எனக்கு பொறுத்தளவு இதோட ஈகோ சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இங்க உங்களுக்கு இதை தவிர்த்து ஒரு 50,000 கோட் பண்ணியிருந்தாலும் இதோட டேபோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். நீங்க கண்ணை மூடிட்டு ஆண்ட்ராய்ட்ல ஒரு பெஸ்ட் டேப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல லேட்டஸ்டா லான்ச் ஆக போற அந்த OnePlus Pad
பேட் 3 தான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ ஓவரால் தட் இந்த ஒன் பிளஸ் பேட் 3 இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, என்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலா பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.